கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் மீண்டும் ஒரு செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று ஒரு வாக்குத்தத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக இன்று நாம் மீண்டும் ஒரு முறை சந்திப்பதற்காக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். இந்த மே மாதத்தின் வாக்குத்தத்த செய்தியை இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை நீங்க தட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் போடுகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணிருங்க. இந்த நாளில் நாம் மே மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்க போகிறோம். மே மாதத்திற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தம் சகரியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்றார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அருமை சகோதரனே சகோதரியே, இந்த கொரோனா லாக்டவுன்ல நாம் கடந்த 35 நாட்களாக நாம் வீட்டோடு கூட அடைந்து கிடக்கிறோம். வேலை இல்லாமல் இருக்கிறோம். பொருளாதார தேவைகள் உள்ளது. அநேக செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் செய்ய வேண்டியதான சூழ்நிலைகளில் இருக்கிறோம். சரீர சுகம், ஆரோக்கியம், நம்முடைய ஆகாரங்கள், இப்படிப்பட்டதான பல காரியங்கள் உண்டு. உலகம் முழுவதுமே இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இந்திய தேசம் பரவாயில்லை, மற்ற மேற்கத்திய நாடுகள்ல இறப்புகள் அதிகமாய் இருக்கிறது, பாதிப்புகள் அதிகமாய் இருக்கிறது. அமெரிக்க தேசம் முழுவதும் பலவிதமான அழிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடியதான ஒரு வாக்குத்தத்தம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். அருமை சகோதரனே சகோதரியே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையின் மத்தியில் கடந்து போய் கொண்டிருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ளுவதற்கு பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலேயே நாம் மேற்கொள்ள முடியும். எல்லா சூழ்நிலைகளிலும் அநேக விசுவாசிகள், அநேக மக்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்களுடைய சொந்த பலத்தை சார்ந்து கொள்ளுகிறார்கள், அவர்களுடைய சொந்த திறமையை சார்ந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் காரியங்களை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய பலத்தையும் நம்முடைய அறிவையும் நம்முடைய திறமைகளையும் சார்ந்து கொள்ளுவதற்கும் பரிசுத்த ஆவியானவரை முற்றும் முழுவதுமாக சார்ந்து கொள்ளுவதற்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. தேவ கிருபைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகளுக்கும் மிகுந்த தொடர்பு உண்டு. முதலாவது பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்பவர் திரியேக தேவனுடைய ஒரு பகுதியாய் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் அவர் கட்டளையிடுகிறார், இயேசு கிறிஸ்து அதை வழிமொழிகிறார். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அதை செய்து முடிக்கிறார். பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல அது பிதாவினுடைய காலமாய் இருந்தது, பிதா செயல்படுகிற காலமாய் இருந்தது. பிதா சொல்ல பரிசுத்த ஆவியானவர் அதை செய்து முடித்துக் கொண்டிருந்தார். அடுத்தது புதிய ஏற்பாட்டின் நாட்கள்ல பிதாவினிடத்தில் நாம் கேட்டுக்கொள்ளுகிற போது, இயேசுவின் மூலமாய் கேட்டுக்கொள்ளுகிற போது, அல்லது பிதா கட்டளையிடுகிற போது இயேசுவின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் சகலத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். இதை நாம் பரிசுத்த ஆவியானவருடைய சகாப்தம் என்று சொல்லலாம். இந்த புதிய ஏற்பாட்டின் காலம் பரிசுத்த ஆவியானவருடைய சகாப்தம். இந்த கொரோனா காலங்கள் எல்லாம் முடிந்த பின்பு கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். தேசங்கள் பலவிதமான உபத்திரவங்களையும் பலவிதமான பொருளாதார நெருக்கடிகளையும் சந்திக்க போகிறது. பசி, பட்டினி, பஞ்சம் என்று பலவிதமான காரியங்கள் காணப்பட போகிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான கடைசி நாட்களின் அடையாளமாக பலவிதமான காரியங்கள் நடக்கப் போகிறது. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் மிகுந்த வல்லமையாய் கிரியை செய்கிறதை, மனுக்குலத்தின் மத்தியில் மிகுந்த வல்லமையாய் கிரியை செய்கிறதை நாம் பார்க்க போகிறோம். அவர் மிகுந்த வேகத்தோடு கூட இப்பொழுது செயல்படுவதற்கு ஆயத்தமாகி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரோடு நாம் ஒத்துழைக்கும் போது அவர் நிச்சயமாக நம் மூலமாக அவர் கிரியை செய்வார். அருமை சகோதரனை சகோதரியே, லூக்காவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் இயேசு இப்படி சொல்லுகிறார், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார்.
இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்த பின்பு அவர் பரமேறி போவதற்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களுக்கு இப்படி சொல்லுகிறார், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பிதாவானவர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தார். அது என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பிள்ளைகளாகிய, அவருடைய சீஷர்களாகிய, அவருடைய அப்போஸ்தலர்களாகிய அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் பண்ண வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி இருந்தார். இயேசுக்கு பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். அவர் உன்னதத்திற்கு அவர் கடந்து போன பின்பு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும், அதாவது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும், உடுத்துவிக்கப்படும் வரைக்கும், நிரப்பப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேம் நகரத்தில் நீங்கள் தங்கியிருங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப இங்க அவர் தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு தெய்வீக பணியை செய்யும்படிக்கு அவர் கட்டளையிட்டிருந்தார். அவர்கள் கர்த்தருடைய காரியங்களை செய்ய வேண்டும், இந்த முழு உலகத்திற்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், பிணியாளிகளை சுகமாக்க வேண்டும், வியாதியஸ்தர்களை குணமாக்க வேண்டும், அசுத்த ஆவிகளை துரத்த வேண்டும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்க வேண்டும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க வேண்டும். இப்படிப்பட்டதான பணியை செய்யும்படிக்கு, தன்னுடைய வேலையை செய்யும்படிக்கு அவர் தம்முடைய சீஷர்களை நியமித்திருந்தார். அருமை சகோதரனே, சகோதரியே, இந்த பூமியில் நீ வாழ்வதற்கான ஒரு நோக்கம் உண்டு. நீ இந்த பூமியில் பிறந்து, நீ திருமணம் செய்து, நீ படித்து திருமணம் செய்து குழந்தைகளை பெற்று அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து அதன் பின்பு பேரம் பேத்திகளை எடுத்து மரித்து போவது மட்டுமே வாழ்க்கையின் நோக்கம் அல்ல. அதை எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் இந்த உலகத்தின் பணிகளோடு, உன்னுடைய குடும்பத்தின் பணிகளோடு கூட தேவனுடைய பணியையும் நீ செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கர்த்தருக்காக நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருடைய பணியை செய்வதற்கு நீ வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினால் தான் நீ உன்னுடைய குடும்ப காரியங்கள், உன்னுடைய வேலையின் காரியங்கள், உன்னுடைய ஊழியத்தின் காரியங்கள் சகலத்தையும் செய்ய முடியும். கர்த்தருக்காக நீங்கள் எதையாவது செய்ய விருப்பப்பட்டால் நிச்சயமாக நீங்கள் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினால் தான் நீங்கள் செய்ய முடியும். அதே போல உங்களுடைய காரியங்களில் சில காரியங்கள், நிறைவேறாத காரியங்கள், உங்களால் மேற்கொள்ள முடியாத காரியங்கள், இன்னும் உங்களால் சரி செய்து கொள்ள முடியாத காரியங்கள், இவை எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் கிறிஸ்துவின் மூலமாக, பரிசுத்த ஆவியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் அவற்றை நிறைவேற்ற விரும்புகிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினால் ஆகும்னு சொல்றாரு. அதனால நீங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, உங்களுடைய சொந்த காரியங்கள் ஆனாலும் சரி, அதுலயும் நீங்க உங்களுடைய பலத்தை சார்ந்து கொள்ளக்கூடாது, பராக்கிரமத்தை சார்ந்து கொள்ளக்கூடாது, பரிசுத்த ஆவியின் வல்லமையை நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அதனால்தான் இங்கே தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் சொல்றாரு என்னன்னா, உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலம் உங்களுக்குள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும், அதாவது உடுத்துவிக்கப்படும் வரைக்கும், ஒரு ஆடையாக நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை உடுத்திக் கொள்ளும் வரைக்கும் நீங்கள் எருசலேம் நகரத்தில் தங்கியிருங்கள். நீங்கள் முழுவதுமாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பின்பு நீங்கள் கடந்து போகும்போதுதான் உங்கள் மூலமாக அற்புத அடையாளங்கள் நடக்கும். அதனால் தங்கியிருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிடுகிறார். யோவானின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே என்று வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளையே குமாரனும் அந்தப்படியே செய்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை நாம் பார்த்தால், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ, பிதா செய்கிறார், அதை குமாரன் பார்க்கிறார், அதையே என்று வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்றாரு. பிதாவானவர் செய்கிறார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிறார், அதையே என்று வேறொன்றையும் தாமாக அவர் செய்ய மாட்டார். பிதா செய்வதை, பரலோகத்தில் பிதா என்ன செய்கிறாரோ அதை இவர் பரிசுத்த ஆவியினால் பார்க்கிறார், அதையே இவர் செய்கிறார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார் அப்படின்னு சொல்றாரு. பிதா என்ன செய்கிறாரோ அதையே தான் இயேசு அந்தப்படியே செய்கிறார். அவர் எப்படி செய்கிறாரோ அப்படியே செய்கிறார்
என்று சொல்லுகிறார். அதாவது இந்த வசனத்தின் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இயேசு ஒரு குஷ்டரோகியை சுகமாக்கணும் அப்படின்னா குஷ்டரோகிக்காக அவர் ஜெபிக்க கடந்து போகிற போது பரிசுத்த ஆவியானவர் பிதாவானவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ, பிதாவானவர் என்ன செய்கிறாரோ அதை காணும்படியாக ஆவிக்குரிய கண்களை திறந்து குமாரனாகிய இயேசுவுக்கு பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிறார். அதே நேரத்தில் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, பிதாவானவர் எப்படி அந்த குஷ்டரோகியை சுகமாக்குகிறார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அதை தம்முடைய வல்லமையினாலே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்படிக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியில் உள்ளுணர்வை தூண்டுகிறார், உந்தி தள்ளுகிறார். அப்பொழுது குமாரன் கட்டளையிடும் போது பரிசுத்த ஆவியானவருடைய பலம் வெளிப்படுகிறது. அந்த பலம் வெளிப்படுகிற போது அந்த குஷ்டரோகி சுகமாகிறான். அதுதான் பலத்தினாலுமல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல பரிசுத்த ஆவியினால் ஆகும் என்பது. இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் அவர் பரிசுத்த ஆவியின் உதவி இல்லாதபடிக்கு எதையும் அவர் செய்தது கிடையாது. தன்னுடைய மாம்ச பலத்தினாலே அவர் எதையும் செய்தது கிடையாது. இங்க அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிதாவானவர் செய்ய அப்படின்னு சொல்லுகிறார். பிதாவானவர் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலும் சரி புதிய ஏற்பாட்டின் நாட்களிலும் சரி எதையும் அவர் தாமாக செய்வதில்லை. அவர் கட்டளை கொடுக்கிறார். அவர் கொடுத்த கட்டளையை பரிசுத்த ஆவியானவர் நிறைவேற்றுகிறார். அப்போ இங்க பிதா என்று இயேசு குறிப்பிடுகிற காரியம் யார அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை அவர் குறிப்பிடுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரோ அவைகளையே குமாரனும் செய்கிறார் என்று இங்கே சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா காரியங்களையும் ஆவியில் நிறைந்து ஆவியில் ஏவப்பட்டு ஆவியானவர் சொல்லுகிறபடி நாம் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். அப்படி நாம் செய்கிற போது நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை நாம் பார்க்க முடியும். இங்க பிதா சொல்லுகிறதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி, பிதா செய்கிறதை நான் காண்கிறேன் அதையே நான் செய்கிறேன் இயேசு சொல்றாரு. இங்க பிதாவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உள்ள உறவை குறித்து இன்னும் தெளிவாய் நாம் அறிந்து கொள்றதுக்கு ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். மத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவர் தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. இங்க நம்ம பார்க்கிறோம், அவர் பரிசுத்த ஆவியினாலே அவள் கர்ப்பவதியானாள் அப்படின்னா, இங்கே மரியாளை கர்ப்பம் தரிக்க பண்ணினது யார்? இயேசுவை பிறக்க பண்ணினது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரே அதை செய்தார். அப்ப இயேசு பரிசுத்த ஆவியானவருடைய குழந்தை என்று அழைக்கப்படுகிறார். அப்படின்னா நாம யாருமே பரிசுத்த ஆவியானவருடைய குழந்தைன்னு நாம சொல்றதில்ல. நாம எல்லாருமே என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, பிதாவின் குழந்தை. இயேசுவது பிதாவின் குழந்தை அப்படின்னு தான் நாம சொல்லுகிறோம். அப்போ இயேசு பிதாவின் குழந்தையாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம இங்க பார்க்கிறோம். அப்போ பிதாவானவர் சொல்ல பரிசுத்த ஆவியானவர் இங்கே செய்து முடித்திருக்கிறார். அப்ப இங்க நாம் இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிதாவானவர் எதை செய்தாலும் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாகத்தான் செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அடுத்தது யோவானின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் சொல்கிறார். நான் திரும்ப இந்த வசனத்தை வாசிக்கிறேன். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? நான் பிதாவில் இருக்கிறேன், பிதா என்னில் இருக்கிறார், அதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை நீங்கள் வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. நான் எந்த வசனத்தை உங்களுக்கு சொன்னாலும் அதை நான் உங்களுக்கு சுயமா சொல்லல. என்கிட்ட வாசமாய் இருக்கக்கூடிய பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் அப்படின்னு அப்ப அவருக்குள் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே நீங்க அவர் குறிப்பிடுகிறது யாரை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரே இந்த கிரியைகளை செய்கிறார் அப்படின்னு சொல்றாரு. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்கிறார், பரிசுத்த ஆவியானவரே எனக்குள் இருந்து இந்த கிரியைகளை செய்கிறார். அப்ப இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த போது, ஊழியம் செய்த போது அவர் செய்த ஒவ்வொரு அற்புதமும் ஒவ்வொரு அடையாளமும் அது எப்படிப்பட்டதாய் இருந்ததுன்னா, பரிசுத்த ஆவியானவரால் செய்யப்பட்ட அற்புத அடையாளங்களாய் இருந்தது. அருமை சகோதரனே சகோதரியே, இந்த பூமியில் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்வதற்கு, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்கு, ஒரு வல்லமையான ஊழியத்தை செய்வதற்கு, நீங்கள் ஒரு மனிதனுக்கு நீங்க சுவிசேஷத்தை சொல்லணும்னா கூட, ஒரு ஆளை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும்னா கூட பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதல் உங்களுக்கு வேண்டும். அடுத்தது பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு நீங்கள் அந்த மனிதனிடத்துல போய் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அந்த மனிதன் அவனுடைய பிரச்சனைகளை உங்களிடத்துல சொல்லுகிற போது, அவனுக்கு ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த
பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து அவனுடைய பிரச்சனைகளை, போராட்டங்களை மாற்றுகிறார். அப்படி உங்களுடைய பிரச்சனைகளும் போராட்டங்களும் மாற்றப்படுகிற போது நீங்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அற்புதங்கள் நடக்க, ஆசீர்வாதங்கள் வர, ஊழியத்தில் கனிகளை பார்க்க, நீங்கள் அற்புத அடையாளங்களோடு ஊழியங்களை செய்ய, தேவனுக்கென்று மிகுந்த கனி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியினால் நிரம்பி நீங்கள் வாழ வேண்டும். அதனால்தான் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினால் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. எபேசியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பவுல் இப்படி கற்றுக் கொடுக்கிறார். எபேசியருக்கு கற்றுக் கொடுக்கிறார். எபேசு பட்டணத்து விசுவாசிகளுக்கு துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆவியினால் நாம் நிறைந்து வாழ வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தொடர்ந்தேர்ச்சையாக ஆவியினால் அவன் நிரப்பப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அனுதினமும் அவன் ஆவியினால் நிரப்பப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். விடாப்பிடியாக தொடர்ந்து நீங்கள் ஆவியினால் நிறைந்து ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்வதற்கு ஆவியினால் நீங்கள் நிரப்பப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு விசுவாச வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். அது பலத்தை சார்ந்து கொண்ட, நம்மளுடைய கிரியைகளை சார்ந்து கொண்ட வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. விசுவாசத்தை சார்ந்து கொண்ட வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கை விசுவாசத்தை சார்ந்து கொண்ட வாழ்க்கையாய் இருப்பதற்கு, அது அந்த விசுவாசத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியின் பலம் வேண்டும். இல்லைன்னா நம்ம மாம்சத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருப்போம், ஆவியில் வாழ முடியாது. அதனால பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நாம் அனுதினமும் அற்புதங்களை செய்கிறவர்களாக வாழ வேண்டும். அனுதினமும் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் அற்புதங்களை சந்திக்க வேண்டும். அனுதினமும் நாம் கிறிஸ்துவுக்காக அற்புத அடையாளங்களை செய்ய வேண்டும். இப்படி நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினால் ஆகும். அதனால் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் அனுதினமும் நிரப்பப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய சிந்தையை எப்பொழுதும் நீங்கள் எல்லாவற்றுக்கும் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளும்படி, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி உங்கள் சிந்தையை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் சிந்தையை நீங்கள் பழக்கப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் செய்கிற போது நீங்கள் மாம்சத்தின் கிரியைகளை செய்யாதபடிக்கு ஆவியில் நடக்கிறவர்களாகவே வாழ ஆரம்பிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நீங்கள் கேட்ட இந்த தேவ செய்தியின்படி நீங்கள் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினால் ஆகும் என்று சொல்லி நீங்கள் வாழ ஆரம்பியுங்கள். உங்கள் வாழ்க்கையின் எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள், போராட்டங்கள் காணப்படுகிறதோ அந்த பகுதிகளில் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள். அந்த பகுதிகளில் பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை வெளிப்பட காத்திருங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை வெளிப்படுகிறதுன்னு விசுவாசியுங்கள். அந்த பகுதிகளில் நீங்களே கட்டளை கொடுங்கள். ஆவியில் நிறைந்து நீங்கள் கட்டளை கொடுங்கள். அப்படி கட்டளை கொடுக்கிற போது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை கடந்து போகும். அப்பொழுது அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். இயேசு சொல்லுகிறார், கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் நீங்கள் ஒரு மலையை பார்த்து அது பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் விழ வேண்டும் என்று சொல்லுகிற போது அது அப்படியே ஆகும் என்று சொல்லுகிறார். கடுகு விதையளவு விசுவாசத்தோடு நீங்கள் கட்டளை கொடுத்தால், உங்கள் வாயின் வார்த்தையின் மூலமாக நீங்கள் ஏற்கனவே ஆவியில் நிரம்பி இருக்கிறதினால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை புறப்பட்டு போய் அந்த மலைகளை தகர்த்து எரிந்து போட்டுவிடும். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். அருமை சகோதரனே, சகோதரியே, எப்பொழுதும் ஆவியில் நிறைந்திரு. எப்பொழுதும் எல்லா காரியங்களுக்கும் நீ இது நடப்பதாக என்று கட்டளை கொடு, இது விலகுவதாக என்று கட்டளை கொடு, இது அழிந்து போவதாக என்று கட்டளை கொடு, இதன் வல்லமைகள் செயல்படாமல் போவதாக என்று கட்டளை கொடு, அப்பாலை போ என்று கட்டளை கொடு, உண்டாவதாக என்று கட்டளை கொடு. அப்பொழுது பரிசுத்த ஆவியினால் சகலமும் உண்டாகும். இந்த பூமியும் வானமும் சகலமும் தேவன் உண்டாவதாக என்று சொன்ன போது அப்பொழுது எல்லாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் உண்டாயிற்று. நீ அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதே போல நீங்களும் சொல்ல ஆகும், நீங்கள் கட்டளையிட நிற்கும். நன்றி. இந்த நாளில் இப்பொழுது நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். நன்றி ஆண்டவரே, இந்த நாளில் அருமை பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினால் ஆகும் என்று நீர் சொல்லி இருக்கிறேன். நாங்கள் ஆவியில் வாழ்கிற வாழ்க்கை, நாங்கள் மாம்சத்தை சார்ந்து கொள்ளாதபடிக்கு, எங்களுடைய திறமைகள், எங்களுடைய புத்தி பலம் இவற்றை சார்ந்து கொள்ளாதபடிக்கு நாங்கள் உண்மை சார்ந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். யாவற்றை பார்த்தும் ஆண்டவரே, அனுதினமும் ஆவியில் நிறைந்து எல்லாவற்றை பார்த்து
எல்லாவற்றையும் பார்த்து நாங்கள் கட்டளை கொடுக்கிற அந்த கிருபையை, அந்த சிந்தையை எங்களுக்குள் உண்டாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே மலைகள் விலகுகிறது போல ஆண்டவரே, அப்பா, பர்வதங்கள் நிலை பெயர்கிறது போல ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையில் சூழ நிற்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், துக்கங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள் எல்லாவற்றையும் நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். இவர்களுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பின்னால் இருக்கிற அந்தகார ஆவிகளின் வல்லமைகளை செயலிழந்து போவதாக என்று நான் சொல்லுகிறேன். I command all kinds of the evil spirit to destroy in the name of Jesus. எல்லாம் இப்பொழுது paralyze ஆவதாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லாருக்கும் விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நன்றி சகோதரர்களே, இந்த நாளில் இந்த தேவ செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த மே மாதம் முழுவதும் இந்த செய்தியை தியானித்து நீங்கள் இந்த செய்தியின் வாயிலாக இதை கொண்டு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவாராக. நீங்க இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணிருங்க. அப்ப நான் போடுகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். ஆமேன்.